நம்மளோட விசா கார்டை வச்சு நீங்க உள்ள வந்துடலாம் சைனா வந்தீங்கன்னா. இதுக்காக தனியா டிக்கெட்ஸோ கார்ட்ஸோ நீங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இட்ஸ் ஓபன். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Medway Hospitals வழங்கும் Behind It Cinema தமிழை powered by Dr. Sri Verma Ayurveda Ayurveda. Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. 1969 ஆண்டு முதல்ல இயங்கியது. இதுவரை சுமார் 56 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெட்ரோ லைன் 1. தினசரி 1 கோடி பயணங்கள் இந்த மெட்ரோ மூலம் பெய்ஜிங்கில் இந்த மெட்ரோ மூலம் நிறைவேற்றப்படும். இந்த லைன்ஸ் கிட்டத்தட்ட அதன் மொத்த நீளம் 900 கிலோமீட்டர். Para means கூட்டம் இல்லை. The yellow means கொஞ்சம் கூட்டம். ஆனா இந்த ஆரஞ்சு மீன்ஸ் ரொம்ப கூட்டம். இது கோல்டு எந்தெந்த பெட்டிலாம் கோல்டு அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 26வது பெட்டில இருந்து 30வது பெட்டி வரைக்கும் வந்து கோல்டு, 16வது பெட்டில இருந்து 25வது பெட்டி வரைக்கும் கூல். உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓட்டுநர் வந்து பாதுகாப்பிற்காக மட்டுமே இருக்கு. ஆமாங்க. அதாவது ஆக்சிடென்ட் செய்யப்படும் போது இந்த ஓட்டுநர் உடனடியாக இந்த பதிலடி நடவடிக்கை மேற்கொள்ளலாம். மற்றபடி இது ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்தும். ஆமாங்க. தனியாங்கி செல்லும் இந்த மெட்ரோ. இப்போ உங்களுக்கு வந்து மெட்ரோ பணிகள் விரிவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, கட்டிட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கட்டிட பணிகள் உங்களுக்கு இடையூறாக இருக்குமா? நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லை. அந்த கட்டுமான இடத்தில் மூடப்படும். பக்கத்துல ஒரு தனியான ஒரு பாதை, ஒரு சாலை திறந்து வைக்கப்படும். போக்குவரத்து பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. தமிழ்நாட்டில் உண்மையான ஒரு காலம் வாழ்ந்து படித்து என்ன தமிழ் நண்பர்களுடன் பழகி அப்பொழுது முதல்ல எங்களோட பாசம் மென்மேலும் இன்னும் பொங்கி வளர்ந்துள்ளது. ஆமா ஆமா. நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ இருக்கிறது வந்து பீஜிங்கோடைய ஒரு பகுதியில் தான் நிற்கிறேன். ஸோ தொடர்ந்து பீஜிங்கில், அதாவது சைனாவில் பீஜிங்கில் வந்து நிறைய வீடியோக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நிறைய கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து மெட்ரோவில் பயணப்பட போகிறோம். பட் இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெட்ரோ. அது வந்து இங்கே மெட்ரோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது வந்து சப்வே சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அன்ஹுவா கிவா ஸ்டேஷனுங்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். அண்ட் நம்ம கூட 2 பேர் இணைய இருக்கிறாங்க. அந்த 2 பேரை தான் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். அண்ட் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சீனாவுக்கு என்ன பயணிக்க ரொம்ப வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் திஸ் இஸ் நிலானி. ஆல்ரெடி பிஹைண்ட் ரூட்ஸ்ல நம்ம கூட அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க. அண்ட் இலக்கியா. உங்க 2 பேரும் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அண்ட் நமக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் அவங்க தான் கிளியர் பண்ண போறாங்க. இது பெய்ஜிங்கில் உள்ள இந்த 12வது இந்த லைன்ஸ். ஓகே, 12வது லைன்ஸ். ஓகே, மொத்தம் 29 லைன்ஸ் பெய்ஜிங்கில் இருக்குது. 4 லைனே நம்மளுக்கு வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளவு பேர் பயணப்படுறாங்க? அப்ப தினசரி 1 கோடி பயணங்கள் இந்த மெட்ரோ மூலம் பெய்ஜிங்கில் இந்த மெட்ரோ மூலம் நிறைவேற்றப்படும். இந்த லைன்ஸ் கிட்டத்தட்ட அதன் மொத்த நீளம் 900 கிலோமீட்டர். பீஜிங்ல மட்டும் 900 கிலோமீட்டர். பெய்ஜிங் ஒரு இந்த மாபெரும் நகரம். ஓகே, உள்ளே போலாம். இந்த மெட்ரோ எப்படி இருக்கு பாப்போம். நிச்சயமாக உள்ள போலாமா? உள்ள போலாம் வாங்க. பாருங்கள், எந்த பகுதி அதிக மக்கள் தொகை, அதிக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற பகுதியாக இருக்கும் மெட்ரோ பொறுத்தவரை? பொதுவாக இந்த மத்திய பகுதியின் அருகிலுள்ள அனைத்து திசைகளும் பகுதிகளும் மக்கள் கூட்டம் அதிகம். மற்றும் இந்த கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி நம்ம பயணப்பட்டுக்கிட்டே பேசுவோம் தொடர்ந்து. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெட்ரோ ஓல்டஸ்ட் 1969 ஆண்டு முதல்ல இயங்கியது. இதுவரை சுமார் 56 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாமே வந்து கிரவுண்ட்ல தான் இருக்கு, மேல ரொம்ப கம்மி. எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. முக்கியமா மேலே இருக்கும். மேலே இருக்கு, ஆனால் எண்ணிக்கை கம்மி. முக்கியமா இந்த போக்குவரத்தின் இந்த அழுத்தத்தை குறைக்க இந்த முக்கியமா இந்த அண்டர் கிரவுண்ட்ல நம்ம கட்டி அமைத்தோம். வெரி நைஸ். உள்ள போலாமா? ஓகே.
ஸோ இப்போ நம்ம எப்படி பயணப்பட போகிறோம்? ஏன்னா இங்கே வந்து க்ரீன் லைன் இருக்குது, அப்புறம் ஒரு ரெட் லைன் இருக்குது. ஸோ எந்த லைனில் நம்ம பயணப்பட போகிறோம்? இப்பொழுது நாங்கள் இந்த லைன் 12 அதாவது இந்த brown color இந்த ஸ்டாப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாப். இந்த ஸ்டாப்ல 2 லைன் சூஸ் பண்ணலாம். இங்கே 2 லைன் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து க்ரீன் லைன். நம்ம வந்து எந்த லைன் போக போகிறோம் இப்போ? இந்த பக்கம். ஓகே, க்ரீன் லைன் போக போகிறோம். ஓகே, விலை இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த விலை பற்றி இந்த பலகை பாருங்க. பெய்ஜிங்ல பொதுவாக இந்த அடிப்படை டிக்கெட் விலை 3 yuan, அதாவது கிட்டத்தட்ட 35 ரூபாய். அது இந்த தூரம் கிணங்க டிசைட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டருக்குள் 3 yuan, அது சரியா? 6 கிலோமீட்டருக்குள் பாருங்க. ஸோ இந்த லைட் This is light. The 3 means 3 yuan. 3 yuan இது. அதிகபட்சம் 8 yuan. அதிகபட்சம் 8 yuan. 80 ரூபாய். 80 ரூபாய். ஸோ 80 கிட்டத்தட்ட 85 ரூபாய் நம்மளோட ஊர் பணத்துக்கு. ஸோ பீஜிங்ல மட்டுமே 29 ஆப்ரேஷன் லைன்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல 4 லைன் இருக்கு. அதுக்கே டிராஃபிக் படாத பாடுபடுது சென்னையில. இங்க 29 ஆப்ரேஷன் லைன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு இது ரொம்ப வசதி. நிச்சயமாக வசதியாக இருக்கும். Well and good. So நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க. இப்போ நம்ம பயணப்பட போறது green color line. Okay, fine. First train is 6 மணி தொடங்கி and the last train தொடக்க நேரம் மற்றும் நிறைவு நேரம் 6 மணியில இருந்து 23 கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் பயணம் பண்றோம். Okay. This is different directions. அது from ஒரு திசை இது இன்னொரு திசை. So நேரம் கொஞ்சம் வித்தியாசம். இதுதான் மொத்த நாங்க இங்கே மற்றும் this is Tiananmen. So கொஞ்சம் வடக்கு பகுதி. Okay. So மொத்த பீஜிங்கும் கவர் ஆயிருக்கு இந்த மெட்ரோ மூலமாக. இன்னும் பக்கத்துல நிறைய இடங்கள் இருக்கு. பஸ் மூலமா வந்து மிச்ச இடங்களை கவர் பண்ணிருக்கீங்க. பஸ் மூலமும் பயணிக்கலாம். வெரி நைஸ். அதனால பஸ் இந்த வேலை செய்யும் போது அந்த காலத்துல நெரிசல் வரும். ஓகே. அதனாலயே முக்கியமா இந்த பெய்ஜிங்ல இந்த சப்வே மூலம் இந்த அலுவலகத்துக்கு இந்த போறாங்க மக்கள். இங்க வந்து நம்ம பாக்குறது வந்து ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா புதிதாக இன்னும் ரயில் தடங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமாங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது அதுக்கு இந்த மெட்ரோ வழித்தடங்கள் புதுசா உருவாக்குறாங்க. ஆனா பப்ளிக்கு இங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. அது ஒரு பக்கம் அந்த பணி நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு பக்கம் வந்து ரோடு வந்து கிளியரா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு பீஜிங் வந்து மிக அதிக மக்கள் தொகை கொண்ட தலைநகரம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப வசதி. பெய்ஜிங்ல இந்த வாகனம் இல்லைனால் பயணிப்பதற்கு இந்த பாதிப்பு ஒன்றும் வராது. மற்றும் முக்கிய காட்சி தலங்களுக்கு செல்லும் நேரத்தில் இந்த நேரடி சப்வே நிச்சயம் இருக்கும். ஸோ இது உள்நாட்டு பயணிகள் அல்லது வெளிநாட்டு பயணிகளுக்கும் வசதியான ஒரு சேவை. மற்றும் இப்பொழுது நீங்கள் நுழையும் போது உங்கள் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு மற்றும் கூகுள் பே எல்லாம் இந்த நேரடியாக டேப் பண்ணி நுழையலாம். நீங்க ட்ரை பண்ணலாம். தனியா ஒரு கார்டு வாங்க தேவையில்லை. ஆமா போட்டுருக்காங்க. எல்லாம் இந்த tap your card. Oh, that's so nice. இந்த மெட்ரோ மூலமா பயணிப்பது இந்த இன்னொரு ஒரு நன்மை, அதாவது இந்த பசுமை போக்குவரத்து. இது எங்களோட சுற்றுச்சூழலுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டாது. மேலும் இந்த செலவு கம்மி இல்லையா? ஆமா. மற்றும் ரொம்ப வேகம். ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் இருக்கும் அதிகபட்சம். நான் கைபேசி யூஸ் பண்ணுவேன். என்னோட கார்டு உள்ளே கைபேசில. நீங்க கைபேசிலே வச்சிருக்கீங்க? ஆமாங்க. இப்போ நான் வந்து கார்டு வச்சிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஓபன். இங்க பாருங்க, இது நம்மளோட இந்தியாவில் வாங்கின அந்த கார்டு. இது பாருங்க, ரொம்ப அழகா வந்து இது நான் வச்ச உடனே நான் உள்ள வந்துட்டேன். ஸோ நம்மளோட விசா கார்டை வச்சு நீங்க உள்ள வந்துடலாம். சைனா வந்தீங்கன்னா இதுக்காக தனியா டிக்கெட்ஸோ கார்ட்ஸோ நீங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இட்ஸ் வெரி ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங், வெரி நைஸ். ஸோ நீங்களாம் எப்படி பயணப்படுறீங்க? நம்ம ஒரு இந்த மெட்ரோ இந்த கார்டு இருக்குது, அப்புறம் இந்த QR கோட் இருக்கு, ஸ்கேன் பண்ணி என்ன உள்ள செல்லலாம். ஆமா. இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு? இது வந்து சைனாவோட அடையாளமா? ஆமாங்க. இவை எல்லாம் பெய்ஜிங்கில் உள்ள இந்த புகழ்பெற்ற சில காட்சி தலங்கள் அல்லது கட்டிடங்கள். ஆமாங்க. ஸோ அது பாருங்க, அது இந்த ஃபர்பிடன் சிட்டியின் ஒரு பக்கத்தில் உள்ள இந்த கட்டிடம் கோபுரம். ஸோ
ஸோ ஆக்சுவலாக இங்கே இன்டீரியரும் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ சைனானாலே பிரம்மாண்டம் இல்லையா? ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு புதிய லைன். அப்புறம் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது இந்த லைன் 12 ஒவ்வொரு ஸ்டாப்பில் இந்த தனிச்சிறப்பான காட்சி பயணிக்காக இந்த ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கும் இந்த காட்சி இத்தகைய இந்த காட்சி தனித்துவமான காட்சி இருக்கும். பிறகு பார்ப்போம். பேசிக்கிட்டே போகலாமா? 行，走，依然。 ஸோ நம்ம வந்து இப்போ க்ரீன் லைன்ல போகல, நம்ம வந்து ப்ரௌன் Brown line. இங்க இருந்து நம்ம எந்த ஸ்டேஷன் போக போறோம்? இந்த லைனுக்கு இந்த 2 திசைகள் பாருங்க. 1 1 அந்த திசை. எல்லா இந்த ஸ்டேஷன் தகவல்கள் இந்த மேலே இருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் நம்ம எந்த ஸ்டேஷனுக்கு இப்போ போய் இறங்க போகிறோம்? நாங்கள் இந்த சாங்சுன்சியாவ் அந்த ஸ்டாப் வரை பயணிப்போம். இந்த ஸ்க்ரீன் பாருங்க. ஸ்க்ரீன் crowded இந்த சொகுசு எல்லாமே காட்சி அளிக்கலாம். green means கூட்டம் இல்லை. The yellow means கொஞ்சம் கூட்டம். ஆனால் இந்த orange means ரொம்ப கூட்டம். Yeah. So it's like a live to tell you இப்பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க போட்டிருக்காங்க கிரீன் அந்த பெட்டியும் காமிச்சிருக்காங்க. அதுல வந்து கிரீன் பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க. கிரீன் இருந்ததுன்னா அந்த பெட்டியில எல்லாம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தமா. எல்லோ பொம்மை அந்த பெட்டிக்குள்ள இருந்ததுன்னா அந்த வந்து கூட்டம் கொஞ்சமா இருக்கு. ரெட் இருந்ததுன்னா கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க கோட். ஸோ இந்த பெட்டியில கோட். So சில பெட்டி like the beginning or the ending அது mild cool. So அங்குள்ள இந்த AC அவ்வளவு strong இல்லை. So AC வித்தியாசமா இது strong AC. உங்க வெப்பம் சூஸ் பண்ணலாம். ஆமா. This is strong code. உங்களுக்கு மைல்டா ஏசி தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களை பெட்டிகளை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ஒரு 16 எல்லாம் இருப்போம், நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 25 26 எல்லாம் பத்தாது. அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கோல்டுன்னு தனியா வந்து இங்க வருங்க. கோல்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து வேணும்னா பயணப்படலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படிங்களா? ஸோ போய் பார்க்கலாம். ஓகே ஃபைன். இது கோல்டு. ஓகே, இது கோல்டு எந்தெந்த பெட்டிலாம் கோல்டு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 26வது பெட்டியிலேருந்து 30வது பெட்டி வரைக்கும் வந்து கோல்டு, 16வது பெட்டியிலேருந்து 25வது பெட்டி வரைக்கும் கூல். உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கூலிங்காக வேணும்னா நீங்கள் கோல்டுக்கு போய்க்கலாம், இல்லை மைல்டாக வேணும்னா நீங்கள் கூலுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ எல்லா ஊர்லேயுமே மெட்ரோ இருக்குது. பட் இது மாதிரி ரொம்ப கன்வீனியன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பப்ளிக்கு அப்படிங்கிறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு கடும் கோடு பிடிக்கும். நம்ம வித்தியாசமான கேட்ல நுழைய வேண்டாம். இல்லை நம்ம வந்து கடும் குளிர்லேயே பயணப்படலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து சீப்பராக இருக்கிறதுனால கார் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கா? கார் இந்த சுற்றுப்பயணத்துக்காக வாங்கலாம், பயன்படுத்தலாம். சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போதும். ஓகே. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே அடுத்து என்ன ஸ்டாப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர், அதாவது உள்ளே வந்து கூட்டம் குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ வந்து க்ரௌட் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் இறங்கி அந்த ஸ்டாப்ஸோட அந்த ஆர்கிடெக்சரை பார்க்கலாமா? ஓகே. ஸோ இந்த வீல் சேர் மாற்றுத்திறனாளிகள் வந்தால் அந்த பகுதி பயன்படுத்தலாம். This you see the chair, the color வித்தியாசமா இருக்குது. இந்த yellow chair இந்த முதியோர் குழந்தைகள், உதவி தேவைப்படும் மக்களுக்கு, pregnant ladies உதவி தேவைப்படும் மக்களுக்காக இந்த உட்காரலாம். ஒன்லி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டியிருப்பாங்க. முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. பட் இவங்க வந்து கலர்ஸை வந்து வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீல் சேர் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாப் நம்ம இறங்கணும். இந்த ஸ்டாப் இறங்கணும். ஓகே, இறங்குவதற்கு முன்னாள் வந்து இதை மட்டும் பார்த்து விடலாம். இங்கே பாருங்கள், வீல் சேர் அக்சஸ்க்காக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து வீல் சேரோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீல் சேர் வந்து நகராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு இடம். இது ஏதாவது தூக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீல் சேர் ஃபிக்ஸர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துக்கலாம். வெரி நைஸ்.
இப்போ நம்ம இருக்கிற ஸ்டாப்போட பேர் என்ன?蓟门桥。蓟门桥。ஓகே. உச்சரிப்பு சரிதான்.蓟门桥。Yes. ஓகே. சோ இந்த பாருங்க, இதோட மேல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. நம்ம உள்ள போலாம். உள்ள போனா இன்னும் அழகான விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு நிறைய இருக்கு. ஒரு 2 நிமிடம் அதை பத்தி நம்ம பேசலாமே இந்த மெட்ரோலயே உட்காந்து. ஏன்னா முக்கியமா ஒரு விஷயம் சொல்றோம், நாங்க வந்து இங்க கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் வித் பர்மிஷனோட எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இவங்க தான் உதவி பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு டீம் இருக்கிறாங்க எங்களுக்கு. பின்னாடி மாரியப்பன் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருமே வந்து எங்களுக்காக வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா மெட்ரோக்குள்ளே கேமராஸ் நாட் அலோட். இப்போ வந்து அங்கே பாருங்கள், எங்களோட கேமராமேன் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேமரா போட்டு கிம்பல்லாம் போட்டு இந்த மாதிரி மெட்ரோவில் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே முடியவே முடியாது. பர்மிஷன் வாங்கி கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. எங்களோட பெருசம் தான். ஆமா, எங்களோட பெருசம் தான். நீங்க பெய்ஜிங்கிற்கு வந்தா எங்களோட நம்ம வாழ்கிற இந்த நகரம், உண்மையான நகரம் எப்படி, உண்மையான பெய்ஜிங் தோற்றம் எப்படி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் நபர்கள், சிறப்பு விருந்தினர்கள், நீங்க சீனாவுக்கு வந்த இந்த வாய்ப்பு ரொம்ப அரிதாக இருக்கும். அதனால இந்த தடவை நிச்சயம் அனைத்து இந்த அழகான காட்சியாளத்து சுவையான உணவுகள் அனைத்து நல்ல விஷயம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். இன்னொரு காரணம், இந்த எனக்கு தெரிஞ்சவரை பெய்ஜிங்கில் உள்ள இந்த மெட்ரோ பற்றி என்ன அறிமுகப்படுத்த இந்த தமிழ் இந்த டிவி தொலைக்காட்சி நிலையம் முதலாவது தான். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எதற்காக தமிழ் கற்றுக்கொண்டீர்கள்? பல்கலைக்கழகத்தின் இந்த மேஜர் இந்த தேர்ந்தெடுக்கும் போது ஏதாவது ஒரு மொழி படிக்க ஆவலா இருந்தேன். ஆனால் இந்த குழந்தை பருவத்தில் இந்த இந்தியா பற்றி ரொம்ப ரொம்ப அறிய ஆவலா இருக்கு. இந்த இந்தியாவின் இந்த ஆடைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா இந்த சேலை ரொம்ப ரொம்ப அழகு. சேலை கட்டுவது எனக்கு கஷ்டம் இருந்தாலும் இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே இறுதியில் இந்த தமிழ் மொழி என்ன தேர்ந்தெடுத்தேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மொழி படிக்க வந்தோம். குறுகிய காலம். எங்க படிச்சீங்க தெரிஞ்சுக்கலாமா? பாரதியார் யூனிவர்சிட்டியில இன்னும் படிச்சோம். பாரதியார் யூனிவர்சிட்டி கோவை. அதற்கு இந்த தமிழ்நாட்டில் உண்மையான ஒரு காலம் வாழ்ந்து படித்து இந்த தமிழ் நண்பர்களுடன் பழகி அப்பொழுது முதல் எங்களோட பாசம் மென்மேலும் இன்னும் பொங்கி வளர்ந்துள்ளது. இந்த தமிழ் மொழியை சூஸ் பண்ணி அதிர்ஷ்டமா இருக்கேன். இந்த உணர்வு, இந்த ஃபீலிங் ஏற்பட்டுள்ள. ஆமாங்க, ஐம் ஃபீலிங் லக்கி. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டாப்போட பேர் என்ன?蓟门桥。ஓகே, உச்சரிப்பு சரிதான்.蓟门桥。Yes. ஓகே. சோ இந்த பாருங்க, இதோட மேல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. நம்ம உள்ள போலாம். உள்ள போனா இன்னும் அழகான விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து இப்ப தண்ணி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸ்டேஷனுக்குள்ளேயே தண்ணி அவைலபிள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது மளிகை பூட்டி. மளிகை பூட்டி. ஆமாங்க, பெய்ஜிங்ல இந்த பெய்ஜிங் மக்களுக்கு பிடித்த ஒரு வகை பானம். ட்ரை பண்ணுங்க. ஓகே. நான் பிறகு இங்க ஸ்கேன் பண்ணி இந்த வாட்டர் கீழே வரும். எடுங்க, நீங்க எடுங்க. ஓகே. ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் நம்ம ஊர்ல இருக்கு. பட் மெட்ரோக்குள்ள எல்லா மெட்ரோலையும் இருக்கு. ஏதோ ஒரு மெட்ரோ 2 மெட்ரோ அப்படிலாம் இல்லை. எல்லா மெட்ரோலையும் இது மாதிரி நம்மளுக்கு ஏதோ திடீர்னு தேவைப்படுது அப்படின்னா நம்ம எக்ஸிட் அடிச்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயம். இந்த மளிகை ஜாஸ்மின் ஃப்ளேவர் இருக்கா? இன்னும் இல்லை. தண்ணியில மல்லிகைப்பூ போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இதுல வந்து டீங்கிறதுனால உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்வீட்லாம் இருக்காது. இங்க ஸ்வீட் யாரும் சேர்க்க மாட்டாங்க. இங்க ஸ்வீட் அதிகமா யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்வீட்னா அலறி அடிச்சு ஓடுறாங்க. நம்ம சீனாவில் டீ என்ற குடிக்கும் போது எந்த இனிப்பு இந்த சர்க்கரை சேர்க்காது. அப்புறம் தேநீர் இந்த மில்க் டீ என்ன குடிக்கும் போது இந்த சர்க்கரை இருக்கு. மில்க் டீ இந்த லேட்டரும் இருக்கு. என்ன ஓகே, கண்டிப்பா பண்ணலாம். தண்ணியில நீங்க மல்லிகைப்பூவை போட்டு வச்சீங்கன்னா எப்படி வாசம் வருமோ அப்படிதான் இருக்கு. தண்ணி தான். கிரீன் டீ, மல்லிகைப்பூ மற்றும் நீர். அழகான இந்த சுவர் ஓவியம் நீங்க பார்க்கலாம்.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை வந்து குறிக்கிற மாதிரி டினோட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வேறு விதமான ஒரு டிசைன்ஸ் இருக்குது. நம்ம போன ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சீனாவோட பாரம்பரிய சின்னங்களை வந்து பதிச்சிருந்தாங்க. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வின்டர் சைனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக, இன்னொரு வார்த்தை பிரம்மாண்டமாக இருக்குது, அதுங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம ஊரில் இருக்குது, ஆனால் என்னென்னா பிரம்மாண்டமாக இருக்காது, கொஞ்சம் கம்போஸ்டாக இருக்கும். நம்ம ஊரை இப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் பீஜிங்கை மொத்தமாக கவர் பண்ணுதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். இந்த ஸ்டேஷனில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பதிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஷனில் என்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்த ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த எப்படி இது இயங்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் முதல் பட்டியில் ஏறி இருக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து டிரைவர் இருந்தாலும் தானியங்கி. ஓகே, ஸோ டிரைவர் இருக்கிறாங்க, பட் அது தானியங்கி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து இந்த மெட்ரோ போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே இருக்கிற இன்டீரியர் பார்க்கறதுக்காக போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இங்கேருந்து நீங்கள் பாருங்கள். உள்ளே நம்மளால் போக முடியாது, இதனால பர்மிஷன் கிடைச்சதே பெரிய விஷயம். ஸோ இங்கேருந்து உங்களுக்காக நாங்கள் காமிக்கிறோம். இது ரொம்ப அருமையான அனுபவம். ஸோ இந்த ஓட்டுநர் வந்து பாதுகாப்பிற்காக மட்டுமே இருக்கு. ஆமாங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்படும் போது இந்த ஓட்டுநர் உடனடியாக இந்த பதிலடி நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இங்கே வந்து மற்றபடி இது ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்தும். ஆமாங்க, தானியங்கி செல்லும் இந்த மெட்ரோ. பாருங்க, இது தானியங்கி மெட்ரோ அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓட்டுநர் வந்து இந்த ட்ரெயினுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஊரில் நம்மளோட சென்னை மெட்ரோ நம்ம போய் பார்த்துருக்குறோம், அவங்க எப்படிலாம் வந்து ஓட்டுறாங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கிறோம். பட் இங்கே நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பனாக இருக்கிறதுனால இதையுமே பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா இல்லையா? ஸோ 29 லைனில் வந்து 2 லைன் வந்து ஹை ஸ்பீட் லைன் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏர்போர்ட்டோட லைன் கரெக்டாக நான் சொல்கிறது. ஓகே, ஸோ அந்த ஏர்போர்ட் லைன் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக போகும்னு சொல்கிறாங்க. 2 ஹை ஸ்பீட் லைன் இருக்குது. மற்றபடி 29 லைனும் வந்துட்டு 80 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து நம்மளோட மெட்ரோலாம் வந்து அக்சஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து மெட்ரோ பணிகள் விரிவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, கட்டிட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கட்டிட பணிகள் உங்களுக்கு இடையூறாக இருக்குமா? நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. அந்த இந்த கட்டுமான இடத்தில் மூடப்படும். ஸோ மக்கள் அதற்கு பக்கத்தில் ஒரு தனியான ஒரு பாதை, ஒரு சாலை திறந்து வைக்கப்படும். ஸோ இந்த போக்குவரத்து பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத இந்த கவர்மெண்ட் யோசிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கு, அதுக்கான அறிகுறியே தெரியல அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. புதிதாக ஒரு சாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெட்ரோ பணிகளே ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து மெட்ரோ பணிகள்னாலே மக்களுக்கு இடையூறு வருது. பெய்ஜிங்கில் பொதுவாக ஒரு ஸ்டாப் இந்த விரிவாக்க பணியில் அது முழுசாக விரிவாக்கப்பட மாட்டாது. ஒரு பகுதியாக இந்த பகுதி முடிந்த பிறகு மற்ற பகுதி தொடங்கும். ஸோ அதனால மக்களுக்கு இந்த இடையூறு ஏற்படாது. உதாரணமாக என்னோட வீட்டில் பக்கத்தில் ஒரு புதுசு இந்த மெட்ரோ ஸ்டாப்ஸ் கட்டியமைக்கப்பட்டு வருகிறது. அப்புறம் இந்த ஸ்டாப்ஸ் இந்த 2 சாலைகள் மத்தியில் இந்த கட்டியமைக்கப்பட்டு வருகிறது. அப்புறம் இந்த சாலை பரவாயில்லைங்க, இந்த இயல்பாக இந்த சேவை அளிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்ததான் எந்த ஸ்டேஷன் போகிறோம் கடைசியாக? இதுதான் சுஜோச்சா. ஆமாம், வந்தாச்சு. சரியாக தான் பயணப்பட்டு இருக்கோமா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஸ்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது சீனாவின் தென் பகுதியில் உள்ள இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல் சிறப்பானது. சீனாவின் வடக்கு மற்றும் தெற்கு இந்த வித்தியாசம் அதிகம். இந்த கட்டமைப்பு கலை இருந்து வித்தியாசம் பாருங்க. இந்த கட்டிட ஸ்டைல் ஏன்ஷியன்ட் சைனா. ஓகே, சுஜோச்சா இந்த இடத்தின் பெயர். இந்த இடத்தின் பெயர் ஓகே, சுசோஷியா. செல்லுங்கள். That's so nice. வாவ், பாருங்க இந்த சுசோஷியா. ரொம்ப அழகு. ஸோ சின்சங்ஷியா கரெக்டாக சொல்கிறேன்னா? சுஜோங்ஷியா. ஓகே, சுஜோ என்பது தென் சீனாவில் உள்ள ஒரு நகரத்தின் பெயர். ஓகே, இப்போ தென் சீனா அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு தெரிந்தது இந்த ஷாங்காய் அதெல்லாம் தென் சீனாவா? ஆமாங்க, ஷாங்காய் வந்து தென் சீனா. ஸோ வேற என்னென்ன நகரங்கள் இருக்கு? இந்த சுஜோ ஷாங்காய் நகருக்கு பக்கத்துல இருக்குது. ஆல்சோ ஷென்சன்.
Guangzhou இவை எல்லாம் ஓகே தென் சீனா சோ பீஜிங் வந்து வட சீனா ஆமா கண்டிப்பா வடக்கு சோ இந்த வடக்கு மற்றும் தெற்கு இந்த கட்டமைப்பு கலையிலிருந்து ரொம்ப பெருசா இந்த வித்தியாசம் இருக்குது ஆமாங்க முக்கியமா இங்க பாருங்க இந்த ஸ்டேஷன் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் இந்த முந்தைய அந்த ஸ்டாப் விட கொஞ்சம் வித்தியாசம் நிச்சயமா இந்த கூரை பாருங்க இவை எல்லாம் அந்த தென்சீனா ஸ்டைல் தென்சீனா உடைய ஸ்டைல் அதாவது வந்து தென்சீனா அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை இது வந்து ஏன்ஷியன்ட் சீனா அதாவது இங்க வந்து பீஜிங் வந்து இப்போ பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு அவங்க வந்து ஒரு யூரோப் கண்ட்ரியோட ஸ்டைல் பாக்குறப்ப நம்மளுக்கு இருக்கும் நல்ல ஒரு கட்டிடம் வந்து மாடர்னான ஒரு கட்டிடங்களை பார்க்க முடியும் இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மெட்ரோ பயணம் மேற்கொள்றோம் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அவங்க அழகா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு மெட்ரோ கட்டுறோம் ஆர்கிடெக்சரை வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அவங்க வந்து அழகுபடுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் இந்த கட்டிடக்கலையை நம்ம போய் பார்க்கலாம் ஓகே பார்க்கலாம் இந்த பகுதியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது தென் சீன பகுதியோடைய அந்த மேற்கூரைகள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதோட கட்டமைப்பு தான் இங்கே வந்து அவங்க காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடி வந்து ஒரு போர்டு இருக்கும் இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்ஃபர்மேஷன் போர்டு வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் சீன பகுதிகளில் வந்து ஜன்னல்கள் வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த ஜன்னல்கள் வந்து எப்படி இருக்குமோ அது போன்று வந்து வடிவமைப்பை வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க சோ இப்போ நம்ம வந்து இங்க ஏன் நிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாமா தண்ணீர் இலவச குடிநீர் ஓகே this will be yours வெண்டாச்சி பாருங்க ஃப்ரீ தண்ணீர் பாருங்க இது என்னோட இந்த WeChat போட்டோ ஓகே இதுக்கு நீங்க பே பண்ணினீங்களா பே பண்ணவில்லை இது இலவசம் ஒரு போட்டோ மட்டும் ஓகே இப்போ நான் பண்ண முடியுமா ஆனா உங்களுக்கு WeChat இல்லையே இவருங்க என்னோட போட்டோ போட்டு எங்களோட போட்டோ போட்டு வந்திருக்கு ரொம்ப நன்றி ஓகே ஸோ இது மாதிரி இது ஜஸ்ட் ஃப்ரீ வாட்டர் பாட்டில் தாங்க ஃப்ரீ தண்ணி தான் அதில் வந்து அவங்க எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க இல்லையா ரொம்ப இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நம்மளே வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கரை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தேங்க்யூ உங்களோட ட்ரெடிஷன் சம்மந்தப்பட்ட பிரிட்ஜ் பாலம் ஓ பிரிட்ஜ் ஓகே சோ இங்க நீர் ஓகே நீர் பாலம் ஓ ஓகே ஓகே பிரிட்ஜ் அதாவது ட்ரெடிஷனல் பிரிட்ஜஸோட அந்த டிசைன்ஸை வந்து இங்கே வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு ஸ்டேஷன் ரொம்ப அழகா ஆக்சுவலி அந்த இங்கே இருக்கு பிரிட்ஜ் அதாவது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் பாலங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இது மண்டல ஆர்ட் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மண்டல ஆர்ட் மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு அந்த மண்டல ஆர்ட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து பிரிட்ஜ் சீன பாரம்பரிய பிரிட்ஜுகளில் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து மெட்ரோ இன்னைக்கு ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கிறோம் அண்டு மெட்ரோ பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகும்போது விசா கார்டை பயன்படுத்தி வெளியில் போக போகிறோம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நிச்சயமாக ஓகே ஓகே என்னோட விசா கார்டை பயன்படுத்தி இப்போ நான் வந்து கிளம்புறேன் ஓகே நான் என்னோடய விசா கார்டை பயன்படுத்தி வெளியில் வந்துட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் என்னோடய விசா கார்டு தான் நான் இங்கே வந்து போய் கவுண்டரில் டிக்கெட் வாங்கலை அப்புறம் வந்து ஏதோ கார்டும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை நம்மக்கிட்ட விசா கார்டு இருந்தாவே வந்து சைனாவில் பீஜிங்கில் இருக்க மெட்ரோவில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் வெரி நைஸ்ங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் Chennai's Amartha Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சாலரியோட Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி Medway Hospitals வழங்கும் Behind It Mottamazhai powered by Dr. Srivarma Ayurveda Ayurveda Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க